நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்லஸ். அடுத்ததாக செய்தியாளர் லெனின் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லெனின். தற்போது விஜயின் வருகை என்பது திருச்சி மாநகரை ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது அப்படின்னே பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத கட்டுப்படுத்த முடியாத தொண்டர் கூட்டம் அப்படிங்கிறது விஜயை பின்தொடர்ந்து விஜய் பேச இருக்கிற இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. இந்த நிலையில முக்கிய கட்சிகள் திமுக அதிமுக கட்சிகளின் நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை எப்படி பாக்குறாங்க? அவங்க இதை எதிர்பார்த்தாங்களா? இந்த தாவேகாவினுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் என்பது ஆளுங்கட்சிக்கும் சரி, ஏற்கனவே ஆண்ட கட்சிகளுக்கும் சரி, மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. மாநாட்டுக்கு பிறகு இப்போது நடக்கக்கூடிய இந்த பிரச்சார பயணத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி வாரியாக தாவேகா நிர்வாகிகளை நியமித்து அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் இன்று அவர் பேச உள்ளார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருவரம்பூர், ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, மேற்கு, மணப்பாறை, முசிறி, துறையூர், மணச்சநல்லூர், இப்படி இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் என்ன, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா, தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள், அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் தற்போது தாவேகா தலைவர் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தந்த பகுதி மக்களுடைய பிரச்சனையை ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இத்தகைய அரசியல் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில இன்னைக்கு தன்னுடைய அரசியல் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறார். தொடக்கத்தில் இவரோட பிரச்சாரம் பயணம் செய்வதற்கு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் தான் அனுமதி கேட்டார்கள். அங்கு திருச்சி மாநகரத்தில் காவல்துறையினர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய பெயர் பட்டியலில் அந்த சத்திரம் பேருந்து நிலையம் இல்லை என்பதால் திருச்சி காந்தி மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலை முன்பாக இவர் பிரச்சாரம் செய்வதற்கு தற்போது அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்துதான் இந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் 500 பேரை மட்டும்தான் இந்த இடத்தில் திரட்டுவோம் என்கின்ற அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டுதான் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலா 3000 பேர் அவர்கள் தாவேகாவினர் இங்க திரட்டுவதற்கான முயற்சியில இருக்காங்க. அதையும் கடந்து இந்த இடத்திற்கு 30,000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த திருச்சி எம்ஜிஆர் சிலை முன்பாக கூடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது திருச்சி மாநகரம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வரையிலும், அதே போல டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து தலைமை தபால் நிலையம், தலைமை தபால் நிலையத்திலிருந்து பாலக்கரை, அங்கிட்டு மத்திய பேருந்து நிலையம், இங்கிட்டு காந்தி மார்க்கெட், பழைய மதுரை ரோடு, இப்படி இந்த பாதை முழுவதும் பொது போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடைபட்டிருக்கிறது. இந்த பகுதியில் செல்ல வேண்டிய பொது போக்குவரத்துகள் தில்லைநகர் வழியாகவும் அதே போல திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை வழியாகவும் மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. எனவே திருச்சி மாநகரத்திற்குள் மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நகர சாலையில போக்குவரத்து என்பது முற்றிலும் தடைபட்டிருக்கிறது. தற்போது திருச்சி தலைமை தபால் நிலையம் அதை தாண்டி மேலப்புத்தூர் வந்தவுடன் அங்கு எல்லா வாகனங்களும் திருப்பிவிடப்படுகிறது. அங்கிருந்து மார்க்கெட் நோக்கி மக்கள் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் வர வேண்டிய நிலைமை என்பது இருக்கிறது. அதே போல தேசிய நெடுஞ்சாலை அரியமங்கலம் பால் பண்ணையிலிருந்து காந்தி மார்க்கெட் வரை வாகனங்கள் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கிருந்தும் தாவேகா தொண்டர்கள் நடந்து இங்கு வருவதை காண முடிகிறது. அதே போல தாவேகா தொண்டர்கள் வந்த வாகனங்கள் திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானம் அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தும் தென்னூர் மேம்பாலம் வழியாக மரக்கடை வழியாக அந்த எம்ஜிஆர் சிலை நோக்கி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அந்த தொண்டர்கள் நடந்து வருவதை காண முடிகிறது. அதே போல சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து காந்தி சந்தை வரை அந்த எம்ஜிஆர் சிலை வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரக்கூடியதை காண முடிகிறது. இப்படி பரவலாக திருச்சி மாநகரம் முழுவதும் ஒரு ஸ்தம்பித்திருக்கிறது. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் சாலையினுடைய 2 புறமும் அந்த பூரண கும்ப மரியாதை கொடுத்து அவரை தாவேகா தலைவர் விஜயை வரவேற்பதற்காக ஏராளமான பெண் தொண்டர்கள் அங்க காத்திருக்கிறார்கள். குறிப்பா திருச்சி விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு கொடுத்த அந்த நபர்களுடைய ஒரு சுமார் 2000 பேர் இருப்பாங்க. அந்த நபர்களுடைய
அந்த வயது என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 25 வயதிலிருந்து 30 வயதுக்குட்பட்ட நபர்களைத்தான், ஏராளமான நபர்களை வந்து காண முடிகிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் வந்து அதன் பின்னால் வந்து வருவதை வந்து நம்மால் காண முடிந்தது. குறிப்பாக அவர்கள் இருசக்கர வாகனத்தில் அந்த அவருடைய பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் பேரணியாக வர திட்டமிட்டிருந்தார்கள். அவர்களை வந்து போலீசார் தடுத்து நிறுத்தி அந்த வாகனத்துக்கு பின்னால் யாரும் செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். அந்த வாகனம் டிவிஎஸ் டோல்கேட் வந்ததற்கு பிறகுதான் அவர்களை விடுவிப்பதற்காக காவல்துறையினர் வந்து திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அதனையும் கடந்து அந்த விமான நிலைய வளாகத்தில் இருந்து இருசக்கர வாகனங்களில் அந்த தாவேகாவினுடைய கொடியை சுமந்து கொண்டு அந்த தொண்டர்கள் உற்சாகமாக அந்த தடுப்புகளை கடந்து அந்த திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை நோக்கி வருவதை வந்து நம்மால் காண முடிந்தது. அந்த பிரச்சார பயணம் வாகனத்தில் வந்து அவர் வந்து எங்கும் நின்று பேசாமல் நேராக காந்தி மார்க்கெட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனம் என்பது தற்போது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை கடந்திருக்கிறது. விக்னேஷ், விஜயின் வாகனம் தற்போது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை கடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொன்ன மாதிரி காட்சிகள்ல நிறைய இளைஞர்களை பார்க்க முடியுது, முதல் தலைமுறை வாக்காளர்களை பார்க்க முடியுது. இந்த நிலையில அவங்களோட என்ன ஓட்டம் என்னவா இருக்கு? விஜய் கிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? குறிப்பா வந்து திருச்சி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. குறிப்பாக வந்து சாலைகள் மேம்படணும், தெருவிளக்கு இருக்கணும், குடிநீருக்கு நல்லா கிடைக்கணும், மருத்துவம் இலவசமாக கிடைக்கணும், கல்வி இலவசமாக கிடைக்கணும். இப்படி பொதுமக்களிடம் அந்த எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அது அரசு ஏற்கனவே ஆட்சி செய்த அரசாக இருக்கட்டும், இப்போது இருக்கக்கூடிய அரசாக இருக்கட்டும், இவற்றை பூர்த்தி செய்வதற்கான ஒரு கடுமையான போராட்டத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இதை இன்னும் மேம்படுத்தணும், அதற்கு புதிய தலைவர்கள் வருகை, புதிய அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் புதிய ரத்தம் பாய்ச்சப்படும் பொழுது அது வந்து நிறைவேறும் என்ற நம்பிக்கை வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அதிகம் காணப்படுகிறது. அந்த நம்பிக்கையோடு தான் தற்போது வந்து விஜயின் பின்னால் வந்து இளைஞர்கள் வந்து அணிவைத்து நிற்பதை வந்து நம்மால் காண முடிகிறது. குறிப்பா வந்து பேச்சை கேட்டு, அரசியல் தலைவர்களுடைய பேச்சை கேட்டு அதன் பின்னால் அணிவகுத்து தான் கடந்த 70 ஆண்டு காலமாக நாம வந்து பார்த்திருக்கோம். இவர் வந்து செயல் வடிவத்தின் மூலமாக நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லி இவர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இயல்பாகவே ஒரு சினிமா நடிகர் என்பதால் அவர் மீதான அந்த ரசிகர் பட்டாளம் என்பது ஒன்று பலமாக இருக்கிறது. அது கடந்த காலங்களில் சினிமா துறையிலிருந்து வந்த எம்ஜிஆராக இருக்கட்டும், அதே போல செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், திரைத்துறையில வந்து வசனகர்த்தாகவும் இருந்த கலைஞராக இருக்கட்டும், இப்படி திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள் தமிழக அரசியலில் கோலோச்சி இருப்பதை வந்து நம்மால் காண முடிகிறது. அந்த வரிசையில் தற்போது தாவேகாவினுடைய தலைவரும் வந்து வந்திருக்கிறார். அவர் குறிப்பாக அவருடைய அந்த அரசியல் விளம்பர பதாகைகள்ல எம்ஜிஆருடைய படங்களை வந்து முன்னிலைப்படுத்துவதும், அண்ணாவினுடைய படங்களை முன்னிலைப்படுத்துவதும் நம்ம வந்து காண முடிகிறது. அதனுடைய அடுத்த அவருடைய கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடிய நபராகத்தான் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தற்போது அந்த அரசியல்ல வந்து களமிறங்கி இருக்கிறார். இந்த தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை மக்கள் கொடுக்க போகிறார்கள், இளைஞர்கள் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. விக்னேஷ்.